லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ சம்மந்தி, அவதான் அறிவில்லாம சொல்றான்னா நீங்க போய் என் கால்ல விழுந்துகிட்டு எழுந்துருங்க. சொல்றேன்ல, எழுந்துருங்க. சரி விடுங்க. உங்க பொண்ணு பேசினது எல்லாம் நான் மறந்துடுறேன். காவியாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், சரியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இன்னும் அடங்கல நீங்க. என் அப்பாவையா கால்ல விழ வைக்கிறீங்க? உங்களுக்கு இப்பவே என்னால பதிலுக்கு பதில் பண்ண முடியும். ஆனா அது அப்பாக்கு தான் அசிங்கம். 4 செவத்துக்குள்ளதானே என் அப்பாவை கால்ல விழ வச்சீங்க. உங்களை இந்த ஊருக்கு எதிரில் நிக்க வச்சு கால்ல விழ வைக்கல. நான் இந்திரா இல்ல. ஐயோ டைம் ஆயிடுச்சு. வயசுபா வை வை வை. சரி மாமா. சம்மதிமா எல்லாத்தையும் வைங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சம்மதி வாங்க. வாடா வா 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 வா. டேய் கதிரே சீக்கிரம் வா. வாங்க 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 இந்திரா வா. சம்மந்தி போய் சம்மந்திமா பக்கத்துல நில்லுங்க. போங்க. சரி போங்க. வாடாமா நில்றா 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 நில்றா. வாங்க ஸ்மார்ட் கேர்ள் வந்து நில்லுங்க. கரெக்டா ஆரம்பிக்கணும். எல்லாரும் வந்தாச்சா? எங்க இந்த ஜெயாவும் ராகினியும் காணோம்? ராகினி, ஜெயா சீக்கிரம் வாங்க. இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? கத்தலமா, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். என்னது இது? எல்லாரும் இப்படி கூப்பிட்டு வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இது நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய விளையாட்டு. இது நம்ம வழக்கமும் கூட. இதெல்லாம் உனக்கு தெரியாத என்ன? பொண்ணு மாப்பிள்ள சேர்றது மட்டும் திருமண பந்தம் கிடையாது. 2 குடும்பமும் ஒன்னா ஒட்டி உருவாடணும். நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கணும். இப்போ சம்மந்தின்னு நம்ம ஏன் கூப்பிடுறோம்? 2மே சமபந்தம். நமக்கு சமமான உறவு மாதிரி அதை பலப்படுத்தணும்னு தான் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் நம்ம விளையாட போறோம். இதெல்லாம் அந்த காலத்துல சும்மாவா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க? அட பரவாயில்லையே, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா எதிரெதிர நிக்கிறீங்க. சரி அப்படியே உட்காருங்க. என்ன ஸ்மார்ட் கேர்ள், முதலா எப்பவுமே நீதான் வந்து நிப்ப. ஆனா ஏன் இப்படி டல்லா இருக்க? ஏம்மா எதுவும் பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல. போய் உட்காருமா, விளையாடணும்ல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இப்போ நம்ம 2 பேருடைய வீட்டு உறவை பலப்படுத்த இப்ப இந்த பலகாரத்தை சாப்பிட போறோம். மாமா, இதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? வேணும்னா ஆளுக்கு ஒரு பலகாரத்தை கூட சாப்பிட சொல்லுங்க. இது என்ன தேவையில்லாத வேலை? கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணு. இருங்க, ஏன் 2 பேரும் அவசரப்படுறீங்க? பலகாரம் சாப்பிடுறது தான் விளையாட்டே. ஆனா ஒரு நிபந்தனை, கைய மடக்காம சாப்பிடணும். கைய மடக்காம? கைய மடக்காமலையா? ஆமா. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? கைய மடக்காம எப்படி சாப்பிட முடியும்? இது என்ன கிறுக்குத்தனமான பாரம்பரியமா இருக்கு? ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. ஏன் ஜெயா, நீ ஏன் சொல்லு. நீ மட்டும் பாரம்பரிய முறைன்னு சொல்லி காவியா உள்ள வந்த உடனே ஒத்த தீக்குச்சியை கையில கொடுத்து 5 தீபத்தையும் ஏத்த சொன்னியா இல்லையா? சொல்லு. அது கரெக்ட். இது நான் சொன்னா கிறுக்குத்தனமா? என்னமா நியாயம் இது? மாமா, கை கெட்டினத வாய் கெட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களே. கைய மடக்காம எப்படி மாமா சாப்பிடுறது? வாயால கவ்வியா சாப்பிட முடியும்? அப்பா எப்படிப்பா கை மடக்காம சாப்பிட முடியும்? அதுல தாண்டா உறவு நெருக்கமாகிற சூட்சமே இருக்கு. எனக்கு தெரியும். ஆனா நீங்க யாரும் செய்யாம நான் செய்ய மாட்டேன்பா. இப்பயே சொல்லிட்டேன்.
ஜெயா ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காரு, இதோ முடிச்சுட்டு போயிடலாம். ராகினி நீயும் தான் உட்கார். ஏய், வாங்க தள்ளுடா. உட்காருங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா? தெரியல சம்பந்தி. அட என்ன ஸ்மார்ட் கேர்ள், இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அட இந்திரா, ஒன்னத்தாம்மா, என்னாச்சு உனக்கு? முகமே சரியில்லை. போட்டின்னு சொன்ன உடனே நீ தான் முதல் ஆளா துள்ளி குதிச்சு ஓடியாருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப டல்லா இருக்கியம்மா. என்ன சம்பந்தி எதுவும் சத்தம் போட்டாரா? ஒன்னும் இல்ல அங்கிள். அப்புறம் என்னம்மா, இந்த போட்டி உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீதான் இத முதல் ஆளா கண்டுபிடிப்பன்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அவ அப்படியே பெரிய அறிவாளின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் புத்தியால மட்டும் ஜெயிக்க முடியாது. சில விஷயங்களை மனசால தான் ஜெயிக்கணும். மனசாட்சியே இல்லாதவங்க நீங்க. ஏய் என்னடி முணுமுணுக்குற? ஒன்னும் இல்ல. உங்களால இந்த போட்டியில இன்னைக்கு இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னேன். ஏய் சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. இத உறவுகளை உள்ள அன்போடு நேசிக்கிறவங்களுக்கு மட்டுமே புரியுற போட்டி. இங்க பாரு. ஏய் இந்திரா, சும்மா இருக்க மாட்டே. இந்திரா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம பேசுறேனா? வலியும் வேதனையும் தனக்கு வந்தாதான் தெரியும். உங்க அப்பா தப்பே செய்யாம ஒருத்தர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருந்தா என்னோட வலி உங்களுக்கு தெரியும். அம்மாடி இந்திரா, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இப்ப என்ன, கைய மடக்காம சாப்பிடணும் அவ்வளவுதானே? அவ்வளவேதான். நான் யோசிக்காம நாமன்னு யோசிக்கணுங்கிறது தான் இந்த போட்டியோட சாராம்சமே. இப்ப என்னோட கை மடங்கல, ஆனா கௌதமும் சாப்பிட்டாரு. அதே மாதிரி கௌதமும் எனக்கு கொடுத்தா அவர் கையும் மடங்காது, நானும் சாப்பிட்டுருவேன். சூப்பர்மா, சூப்பர். ஸ்மார்ட் கேர்ள், உண்மையிலே நீ ஸ்மார்ட் கேர்ள் தான், புத்திசாலி தான். ராகினி பாத்தீல்ல, நான் சொன்னது சரியா போச்சா? அவ அறிவுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுதான் நம்மளுடைய விளையாட்டு. சரி, எல்லாரும் எதுக்கால இருக்கிறவங்களுக்கு ஊட்டுங்க பார்க்கலாம். இந்த குட்டி சத்தங்கிட்ட மறுபடியும் தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஜெயா, ஜெய, அட வாங்க. என்னாச்சு மாமா? வாங்க வாங்க. அடுத்த போட்டி இங்க போர்ட்டிகோல தான். மாமா இங்கயா மாமா? இங்கேயே தான், இங்கே தான். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மாமா என்ன போட்டி மாமா? இந்த மாமா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரோ, போட்டி அது இதுன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நல்லா ஜாலியா தான் இருக்கும். வாங்க ஜாலியா விளையாடலாம். ம், நீ சின்ன குழந்தை பாரு விளையாடுறதுக்கு. பே. சமந்தி இந்தாங்க. சம்பந்திமா ஓ ஆ, நான் மறந்தே போயிட்டேன். சுபா நீ போய் நம்ம வீட்டு சார்பா ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு வா போ. அப்படியே ஜெயாவையும் கூப்பிடு. ஆ மாமா, ஆ? இப்ப எதுக்கு பட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றீங்க? அப்படி என்னதான் பண்ண போறீங்க? ஆ, அதுவா பொண்ணு வீட்டு குடும்பமும் மாப்பிள்ளை வீட்டு குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இறுகி ஒண்ணுமண்ணா இருக்கணுங்கிறதுக்காக இந்த முடிச்சு போட்டு விளையாடுற விளையாட்டை கண்டுபிடிச்சாங்க. மாமா ஆ? இந்தாங்க. ஜெயா வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மாமா. இந்த சேலையில முந்தானி எடு. சம்பந்தி ஆ? விளையாட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுவா சம்பந்தி, பொண்ணு வீட்டு சார்பா ஒரு பட்டு புடவையும் மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒரு பட்டு புடவையும் எடுத்து 2 முந்தானியும் பிடிச்சி முடிச்சு போடணும். இங்க பாருங்க, இப்படி எடுத்து இப்படி முடிச்சு போட்டு ஒரு புடவைய பொண்ணு வீட்டு ஆளுக ஒரு பக்கமும் இன்னொரு புடவைய மாப்பிள்ளை வீட்டு ஆளுக ஒரு பக்கமும் நின்று கயிறு இழுக்கிற போட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இழுக்க இழுக்க இந்த புடவையோட முடிச்சு நல்லா இறுக்கமாகும். அந்த மாதிரி 2 குடும்பத்துடைய உறவும் நல்ல இறுக்கமா இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரியான விளையாட்டு. சூப்பர்ப்பா. எப்படிப்பா, எப்படி இந்த புது புது விளையாட்டுலாம் கண்டுபிடிக்கிறீங்க? இது புதுசெல்லாம் இல்லடா, ஏற்கனவே இருக்கு. நம்ம பாரம்பரியத்துல இருக்கிற பழைய வழக்கம் தான்டா இது. இது விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தொட்டு புடிச்சு கட்டிட்டு இருக்கிறேன். ஜெயா வந்துட்டியா? ஜெயா, அது என்னன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா, எதுக்கு நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதோட முடிச்சுக்கங்க. ஜெயா, இதோட கடைசி ஜெயா, முடிச்சுக்கலாம். இப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ராகினி, வா வந்து ஒரு கை பிடி. வா நானா? வா வந்து பிடி. வா. அத்தை வாங்க. ஸ்மார்ட் கேர்ள், நீ வா வந்து ஒரு கை பிடி. புடி. அத்தை காவியா போமா. சமந்தி வாங்க. சமந்திமா நில்லுங்க. தள்ளிப்புடி தள்ளிப்புடி தள்ளிப்புடி. நல்லா கேப் போட்டு நிக்கணும். இந்தாங்க, நல்லா பிடிச்சுக்கோங்க. நல்லா சுத்துன. எங்க அப்பாவையா காலில் விழ வச்சு அசிங்கப்படுத்தினீங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அதுவும் அந்த ஜெயாமாவது பேசாம தான் இருந்துச்சு. நீ தான் எங்க அப்பாவை பேசி பேசி காலில் விழ வச்ச. உன்னை இன்னைக்கு ஏன் காலில் விழ வைக்கிறேன் பாரு. அக்கா, எப்படியும் அவ பக்கம் ஆள் கம்மியா தான் இருக்கு. இழுத்து நம்ம பக்கம் தள்ளிட வேண்டியதாங்கக்கா. குடும்பத்தோட நம்ம கால்ல வந்து விழணும்க்கா. விடக்கூடாதுன்னு தானடி கெட்டியா புடிச்சிட்டு இருக்கேன். நீ பார்த்து ஜாக்கிரதையா புடி. ஏன்னா நீதான் முன்னாடி இருக்க. கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன்க்கா. அந்த இந்திராவை இழுத்து என் கால்ல விழ வைக்கிறேன். புடிச்சுக்கங்க. போட்டி ஆரம்பிக்கலாமா? எந்த பக்கம் ஜெயிக்குது பார்க்கலாம். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். பாவம் இந்திரா, அப்ப பக்கம் ஆளுங்களே கம்மியா இருக்கு. சும்மா இழுக்கிற மாதிரி நடிப்போம். இந்திரா பக்கம் விக்கி, இந்த பக்கம் ஸ்ட்ராங். இழு இழு ஸ்மார்ட் கேர்ள் இழு. எனக்கு போட்டியில ஜெயிக்கிறத விட எல்லாத்தையும் முக்கியம் எது தெரியுமா? எங்க அப்பாவை விழ வச்சதுக்கு பதிலுக்கு
உன்னை ஏன் காலில் விழ வைக்கிறது தான். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எப்படி உன்னை என் காலில் விழ வைக்கிறேன்னு பாரு. ஏய் ராகினி, என்ன இந்திரா சின்ன புள்ள அவன் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கறவா? எந்திரி புள்ள. ஐயோ கை கொடுங்க. நிறுத்துங்க, வாயை மூடுங்க எல்லாரும். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? விளையாட்டு வேணா, ஒரு மண்ணு வேண்டாம். எல்லாரும் உள்ள போங்க. அம்மா 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 பயங்கரமா வந்து விழுந்தாண்டா. ஐயோ அசிங்கம் அடிச்சே. இந்திரா இழு. போயும் இவ கால்ல விழுந்து தொலைச்சிட்டனே. எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சே, ஏன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? தப்புதான். தப்புதான். வயசுல பெரியவங்க உங்களை இழுத்து என் கால விழ வச்சது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. என்ன பண்றது? உங்க வழியிலேயே போய் அடிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. வயசுல பெரியவரு, 2 பொண்ணுங்களோட அப்பான்னு கூட பார்க்காம கால்ல விழ வச்சு பார்த்து ரசிச்சீங்கல்ல. அதுக்கு நான் பண்ணதெல்லாம் ஒன்னும் தப்பே கிடையாது. அவமானமும் வலியும் நமக்கு வந்தாதான் தெரியும். இப்ப வலிக்குமே. அதே மாதிரி தானே எங்க அப்பா கால்ல விழுந்ததை பார்த்தப்போ எனக்கும் வலிச்சுது, இன்னமும் வலிக்குது. ஓ, அதுக்கு பழி வாங்கதான் பதிலுக்கு பதில் பண்ணியா? இதுவே உங்களுக்கு இப்பதான் புரியுதா? நீங்க ரொம்ப லேட்டு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போனா போதுன்னு பாவம் பார்த்து உங்களை நான் விட்டுட்டு போறேன். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் கால்ல இல்ல, ஊர்ல உள்ள எல்லார் காலையும் விழற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. ராகினி, என்னடியாச்சு? இல்லக்கா, அவ கால்ல விழுந்து. ஏய், சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு விளையாட்டுக்கு நடந்ததை மறந்துட்டு போவியா? அக்கா, அவ விளையாட்டுக்கெல்லாம் பண்ணல, வேணும்னே பண்ணிருக்கா. அவ அப்பனை நம்ம கால்ல விழ வச்சோம்ல, அது அவளுக்கு தெரிஞ்சிருக்குக்கா. அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு தான் இப்ப என்ன கால்ல விழ வச்சிருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவளே இப்ப வந்து என்ன வார்ன் பண்ணிட்டு போயிருக்கா. இதோட நீங்க நிறுத்திக்கோங்க, இல்லனா இதை விட பயங்கரமா ஊர் கால்ல விழுவன்னு சொல்லிட்டு போறாக்கா. ஓ, அந்த அளவுக்கு சவாலா பேசுறாளா? போனா போகுது. அவ அப்பன் பணத்தையும் கொடுத்துட்டு காலையும் விழுந்துட்டான். இனி பெருசா பிரச்சனை பண்ண வேண்டான்னு பார்த்தேன், ஆனா அவ அடங்க மாட்டேங்கிறா. ஆமாக்கா, அவ லேஸ்ல அடங்குற ஆள் இல்லக்கா. அடக்க வேண்டி, அடக்கி அவளையும் என் கால்ல விழ வைக்கிறேன். ஹே ராகினி, அவளை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்ட விட்டு
வசமா எல்லார் முன்னாடியும் சிக்க வேடி. அப்ப சபையில வச்சு அவளை திட்டுல அவ அடங்கணும். புரியுதா? புரியுதுக்கா. இனி நான் அவளை சும்மா விட மாட்டேன்க்கா. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். வெற்றி நிச்சயம். அவளை பழி வாங்கணும். இங்க இருக்காங்க. வாங்க. என்ன 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? இல்ல சம்மந்தி அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்தோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். அதான் இது வரைக்கும் நடக்காம இருந்தத இனி நடத்தலாமான்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரீங்க? நீங்க எனக்கு பணம் கொடுக்காதத மனசுல வச்சுக்கிட்டு தான் சாந்தி முகூர்த்தத்தை நான் தள்ளி போட்டிருக்கேனா? அப்போ நாள் நல்லா இல்லைன்னு நான் சொன்னதெல்லாம் நாடகங்கிறீங்க அதானே? ஐயோ இல்ல சம்பந்தியம்மா, நாங்க அப்படி சொல்ல வரல. இல்லையே, உங்க பேச்சும் தோணியும் அப்படிதான் இருக்கு. உங்க பணம் இப்ப கூட அந்த ரவா லட்டு தூக்குல அப்படியே தான் இருக்கு. எடுத்துட்டு போங்க. சந்திரம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சம்மந்தி அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்ல. அவங்க பார்க்காத பணமா? அவங்களுக்கு இல்லாத வசதி வாய்ப்பா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஐயோ இல்லங்க சம்மந்தி அம்மா, என் பொண்டாட்டிக்கு அவ்வளவா விவரம் பத்தாது, அவளுக்கு பேசவும் தெரியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரியா? சரிங்க சம்மந்தி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. அப்போ நாங்க வரோம் சம்மந்தி அம்மா. ம் போலாம் போ. சரிங்க.